ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு செம பவர்ஃபுல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்கும் பிடித்த பிள்ளையார் பிறந்த கதை மற்றும் பிள்ளையாருக்கு யானை முகம் எப்படி வந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதி தேவி குளிக்க போனாங்க. அப்போது நந்தியை கூப்பிட்டு யாரையும் உள்ளே விடாதுன்னு சொன்னாங்க. சரி, நந்தினா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நந்தின்றவர் சிவபெருமானின் வாகனமாகவும் கைலாயத்தின் வாயிற்காவலராகவும் இருப்பவர். சிவபெருமான் வந்தப்போ அவரோட பேச்சை தட்ட முடியாமல் நந்தி உள்ளே விட்டுட்டார். இதனால் பார்வதி தேவிக்கு கொஞ்சம் வருத்தம். நம்ம பேச்சை மட்டும் கேட்க ஒருத்தர் வேணுமேனு யோசித்தாங்க. உடனே பார்வதி தேவி என்ன செஞ்சாங்க தெரியுமா? குளிக்க வைத்திருந்த மஞ்சள் கலவையை எடுத்து ஒரு அழகான சிறுவன் உருவத்தை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. அவர் தான் நம்ம குட்டி கணேசன். கண்ணா, அம்மா குளிச்சுட்டு வர வரைக்கும் யாரையும் உள்ளே விடாதுன்னு பார்வதி தேவி சொல்ல அந்த குட்டி கணேசனும் வாசலில் காவலாக நின்னார். அப்போது அங்கே சிவபெருமான் வராரு. அந்த குட்டி கணேசன் சிவபெருமானை பார்த்து, நில்லுங்க, உள்ளே போகக்கூடாதுன்னு கம்பீரமாக சொன்னார். சிவபெருமானோட படைகளே வந்து போராடியும் அந்த குட்டி கணேசனை ஜெயிக்க முடியல. ஏன்னா அவர் பார்வதி தேவியோட மகன் இல்லையா? அசாத்தியமான சக்தி அவர்கிட்ட இருந்தது. கடைசியில் சிவபெருமானே நேரில் வந்து போரிட்டார். கோபத்தில் அந்த பையனோட தலையை துண்டிச்சிட்டாரு. இதை கேள்விப்பட்டு பார்வதி தேவி ரொம்ப கோபமாயிட்டாங்க. என் மகனை திரும்ப கொடுங்க, இல்லைனா இந்த உலகத்தையே அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி தேவி 2 கண்டிஷன் போட்டாங்க. முதல் கண்டிஷன், கணேசன் உயிர் பிழைக்கணும். 2வது கண்டிஷன், எல்லா கடவுளுக்கும் முன்னாடி அவர்தான் முதல் கடவுளாக வணங்கப்படணும். சிவபெருமான் சம்மதித்து பிரம்மதேவர்கிட்ட வடக்கு திசையில் தலை வச்சு படுத்திருக்கிற முதல் உயிரினத்தோட தலையை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். அப்போது கிடைச்சது தான் ஒரு வலிமையான யானையோட தலை. அந்த தலையை சிறுவனோட உடம்புல வச்சு சிவபெருமான் உயிர் கொடுத்தார். சிவபெருமான் தன் மகனாகவும் அறிவித்து தேவர்களின் முதன்மையானவராகவும் அனைத்து கணங்களுக்கும் தலைவராகவும் கணபதி என்ற அந்தஸ்தையும் அவருக்கு வழங்கினார். உலகத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் முதல்ல கணபதியை வணங்கிட்டு ஆரம்பித்தா மட்டும்தான் அது முழு வெற்றி அடையும்னு வரத்தையும் கொடுத்தாரு சிவபெருமான். பார்த்தீங்களா குட்டீஸ்? குட்டி கணேசன் தன் அம்மா சொன்ன ஒரே வார்த்தைக்காக சிவனே வந்தாலும் பயப்படாமல் காவல் காத்தார். நாமும் நம்ம அப்பா அம்மா சொல்கிற நல்ல விஷயங்களை கேட்டு நடந்தால் பிள்ளையார் மாதிரி நமக்கும் பெரிய சக்தியும் எல்லாரும் போற்றக்கூடிய பேரும் கிடைக்கும். சரி குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி, பார்வதி தேவி எதை வைத்து அந்த அழகான சிறுவன உருவத்தை செய்தார்? ஆப்ஷன் ஏ வெறும் களிமண், ஆப்ஷன் பி மஞ்சள் கலவை. உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸ்க்காக 4 கதை போட்டிருக்கேன். முதல் கதை ஞானப்பழமும் பிள்ளையார் செய்த தந்திரமும். 2ஆம் கதை சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா, ஔவையார் பாட்டியும் குட்டி முருகனும். 3ஆம் கதை குட்டி அனுமன் சூரியனை பழம் என்று நினைத்து பிடித்த கதை. 4ஆம் கதை ராமருக்கு உதவிய சிறிய அணிலின் கதை. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பர் கதையோடு சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய் குட்டீஸ்.